கடும் எதிர்பார்ப்புடனும் ஆர்வத்துடனும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கச் சென்ற உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி அவர்களுக்கு வெறும் மதிய விருந்துடன் மட்டும் வெறுங்கையோடு இன்று நாட்டுக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். ஆம், கடும் அதிருப்தியிலும் ஒரு கவலையிலுமே அவர் நாடு திரும்பி சென்றிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் ராஜதந்திர நடவடிக்கை இன்று ஒரு வகையில் வெற்றியடைந்தது போலத்தான் காணப்படுகிறது. இன்று அங்கே என்ன நடைபெற்றது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஹமாஸ் நடத்தும் கொலைகளை அல்லது படுகொலைகளை நிறுத்தாவிட்டால் ஹமாஸை தாங்கள் கொல்ல வேண்டி வரும் என்ற ரீதியில் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை ஹமாஸுக்கு வழங்கி இருக்கின்றார். அப்படி என்னதான் இங்கு காசாவில் தற்பொழுது இந்த போர் நிறுத்தத்தின் பின்னர் நடைபெறுவது என்பதையும் இந்த பகுதியிலே விரிவாக பார்க்கலாம். இன்று வெள்ளிக்கிழமை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக வாஷிங்டன் டிசியில் உள்ள ஒயிட் ஹவுஸுக்கு பிரயாணம் மேற்கொண்டிருந்தார். இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரயாணம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த வருடத்திலேயே 3வது தடவையாக செலன்ஸ்கி ட்ரம்பை சந்திக்க சென்றிருக்கின்றார். முதல் தடவை கடந்த பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் ஒரு மரியாதை நிமித்தமாக சென்றிருந்த செலன்ஸ்கி அன்று ஒயிட் ஹவுஸில் நடைபெற்ற சில வாய் தர்க்கங்கள் காரணமாக ஒயிட் ஹவுஸில் இருந்தே வெளியேற்றப்பட்டார். அதன் பின்னர் சில காலங்கள் கழித்து டொனால்ட் ட்ரம்பை 2வது முறையாக சந்திக்க சென்ற செலன்ஸ்கி ட்ரம்பை இம்ப்ரெஸ் செய்வதற்காகவே கோட் ஷூட் எல்லாம் அணிந்து சென்றிருந்தார். அந்த சந்திப்பானது மிகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெற்றதுடன் தான் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தப் போவதாக சொல்லி ரஷ்ய அதிபருடனான ஒரு சந்திப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நேரத்திலே ஒரு ஏற்பாடை செய்திருந்தார். அதன் நிமித்தமாகத்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் அலஸ்காவிலே புட்டினை ட்ரம்ப் நேரடியாக சந்தித்து இருவரும் இந்த போர் நிறுத்தம் குறித்து கலந்துரையாடியதாக அப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் அந்த சந்திப்பின் பின்னர் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான எந்தவித முயற்சிகளும் முழு முயற்சியாக முன்னெடுக்கப்படவில்லை. ஒரு தேக்க நிலையிலேயே காணப்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யா சார்பாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் புட்டினின் சில நடவடிக்கைகளால் அதிருப்தி அடைந்து மெல்ல மெல்ல உக்ரைன் பக்கமாக சாயத் தொடங்கி இந்த போரை எப்படியாவது உக்ரைன் வெல்ல வேண்டும் என்ற ரீதியிலான கருத்துக்களையும் பின்னாட்களை தெரிவித்து வந்தார். அதற்காக அமெரிக்கா எந்த விதமான ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்ற ரீதியிலும் அவர் தனது வெளிப்பாட்டை கொண்டிருந்தார். இப்படி இருக்கும் நிலையில்தான் நேற்று, அதாவது வியாழக்கிழமை, டொனால்ட் ட்ரம்பை புட்டின் தொலைபேசியில் அழைத்து பேசியதாகவும் அது ஒரு 2 மணி நேர கலந்துரையாடலாக காணப்பட்டது என்று மிகவும் ஒரு சர்ச்சையான ஒரு விடயத்தை டொனால்ட் ட்ரம்பே தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே நேற்று போட்டிருந்தார். இதன் பின்னர் தான் இந்த பரபரப்பு மேலும் தொற்றிக்கொண்டது. ஏனென்றால் நேற்று புட்டின் பேசிக்கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் ஜெலன்ஸ்கி தன்னுடைய அமெரிக்க விஜயத்தை ஆரம்பித்திருந்தார். அவர் வானத்தில் பறந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் புட்டின் ட்ரம்புடன் பேசியிருந்தார். குறிப்பாக செலன்ஸ்கியின் இன்றைய இந்த விஜயமானது முக்கியமாக ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அவர் வந்திருந்தார். அமெரிக்காவிடம் இருக்கும் மிகவும் பயங்கரமானதும் வேகமுடையதுமான ஒரு ஏவுகணை ஒன்றை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கு அல்லது அமெரிக்காவிடமிருந்து கொடையாக பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருந்தார். இந்த ஏவுகணையின் பேர் டொமாஹாக் க்ரூஸ் மிசைல் என்று சொல்வார்கள். இதுதான் மிகவும் தற்பொழுது இருக்கும் ஏவுகணைகளே மிகவும் தொழில்நுட்பம் வாய்ந்ததும் நுண்ணியதும் அக்யூரேட், அதாவது இலக்கை மிகவும் சரியாக குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு மிசைல் என்று கூறப்படுகிறது. இந்த மிசைலின் சிறப்பம்சம் என்னவென்றால் இது 2500 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியது. இந்த டொமாஹாக் மிசைலை உக்ரைன் இப்பொழுது வேண்டுவதற்கான காரணம் என்னவென்றால் உக்ரைனின் தலைநகர் கீவில் இருந்து இது நேரடியாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவை தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. இதைத்தான் இப்பொழுது உக்ரைன் அதிபர் அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இந்த மிசைலானது கிட்டத்தட்ட என்ன சொல்வது, இந்த ஒரு மிசைலை தயாரிப்பதற்கே $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகின்றது. குறிப்பாக இந்த மிசைலானது அமெரிக்காவிடம் சில ஆயிரங்களிலேயே காணப்படுகிறது என்பதுதான் தற்பொழுது அங்கிருந்து வந்திருக்கும் உள்ளக தகவலாகும். இந்த ஆயுதத்தை கோரி ஜெலன்ஸ்கி கடந்த காலங்களில் மிகவும் கடுமையாக டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் தான், குறிப்பாக ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்பே தான் அந்த ஆயுதத்தை ஜெலன்ஸ்கிக்கு வழங்கக்கூடும் என்ற ரீதியிலான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சரை தான் வழங்கி இருந்தார். நேற்று வரை, அதாவது நேற்று
புட்டின் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசுவதற்கு முன்னம் வரை. ஸோ நேற்று புட்டின் இந்த தானாகவே முன்வந்து ட்ரம்புடன் பேசியதற்கான மிக முக்கியமான காரணமாக கூறப்படுவது இந்த டொமாஹாக் மிசைலை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கக்கூடாது என்ற ரீதியிலான ஒரு வேண்டுகோளை விடுத்ததாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக புட்டினுக்கு தெரியும் இந்த ஏவுகணை உக்ரைனின் கைக்கு சென்றால் அது கடுமையான ஒரு தாக்குதலை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்தும் என்பதுடன் குறிப்பாக உக்ரைனானது ரஷ்யாவின் எனர்ஜி அவுட்லெட்ஸை தான் குறிப்பாக தாக்குகின்றது. குறிப்பாக அவர்களுடைய பெட்ரோல் மற்றும் எண்ணெய் வளங்கள் காணப்படுகிற பிரதேசங்களையும் அவற்றை சேமித்து வைக்கக்கூடிய இடங்களையும் தான் பொதுவாக தாக்கக்கூடும். இது ரஷ்யாவின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிப்பதுடன் போரிற்கான தயார்படுத்தலையும் கடுமையாக பாதிக்கும். ஸோ கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு ஒரு பெரும் அழிவொன்று காத்திருக்கும் இந்த மிசைலானது உக்ரைனின் கையில் கிடைக்க பெற்றார். அதை தவிர இது என்ன சொல்வதென்றால் இது ஏர் டிஃபென்ஸ், அதாவது வான்பரப்பு பாதுகாப்பினூடாக எந்த விதத்திலும் இதை தகர்க்க முடியாத அளவுக்கு இது தரைமட்டத்திலிருந்து மிகவும் பதிவான ஒரு உயரத்தில் தான் பறந்து சென்று தாக்கக்கூடியது. இதனால் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது இதை டிடெக்ட் பண்ணி அதை முறியடிக்க முடியாமல் காணப்படுகிறது தற்பொழுது. அதுதான் சொல்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதும் தொழில்நுட்ப ரீதியிலாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஏவுகணை தான் இது. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இந்த ஏவுகணையானது உக்ரைனின் கையில் சென்று உக்ரைன் ரஷ்யாவை தாக்கினால் இந்த போரானது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துவிடும் என்றும் 3ஆம் உலகப் போர் கூட நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த காலங்களில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஜோ பைடனுடன் கடுமையான ஒரு நெருக்கத்தை கொண்டிருந்தார். கடந்த அமெரிக்க ஜனாதிபதியுடன் இருந்த போதும் ஜோ பைடன் கூட இந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு வழங்கவில்லை, கடும் தயக்கத்தை காட்டியிருந்தார். இதை தவிர ஐரோப்பிய நாடுகளும் இந்த விதமான ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்து உக்ரைனுக்கு வழங்குவதில் ஒரு தயக்கத்தை காட்டுகின்றன. ஏனென்றால் இது இந்த போரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல போகிறது என்பது தெளிவாக தெரிந்தவிடே. ஸோ அப்படி இருக்கும் நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது தன்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கி நேற்று புட்டின் கதைத்ததன் பின்னர் இன்று எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னல்ஸும் அவர் செலன்ஸ்கிக்கு கொடுக்காமல் இந்த ஏவுகணையை தருவது தொடர்பாக சில காலங்கள் பொறுத்திருப்போம், தான் 2 வாரங்களுக்குள் ரஷ்ய அதிபரை ஹங்கேரியில் சந்திக்கப் போவதாகவும் அதன் பின்னர் ஒரு போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை உக்ரைன் அதிபருக்கு தெரிவித்துவிட்டு கிளம்பிவிட்டதாகத்தான் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்த சந்திப்பின் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஆனால் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி பத்திரிகையாளர்களை சந்தித்து புட்டினானவர் இந்த டொமாஹாக் ஏவுகணைக்கு கடுமையாக பயந்து காணப்படுவதாகவும் அதனால் தான் அவர் அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டு ஒரு போர் நிறுத்தத்துக்கு தான் தயார் என்ற ரீதியிலான ஒரு கருத்தையும் செலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். இப்பொழுது இருக்கும் நிலையில் புட்டின் உக்ரைனுக்கு இந்த ஏவுகணை செல்வதை ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகின்றது. இன்னும் 2 வாரங்களில் டொனால்ட் ட்ரம்பை புட்டின் ஹங்கேரியில் வைத்து சந்திக்கப் போகின்றார். அந்த சந்திப்பின் பின்னராவது இந்த போர் நிறுத்தமானது ஒரு கட்டத்திற்கு வருமா அல்லது மீண்டும் கடந்த சந்திப்புகளை போன்ற ஒரு இழுத்தடிப்பாகத்தான் இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் தற்போதைக்கு உக்ரைனுக்கு எந்தவிதமான இந்த ஏவுகணைகளை வழங்குவதற்கு அமெரிக்கா எந்தவித சம்மதத்தையும் தெரிவிக்கவில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலத்தில் இது எப்படி நடக்கப் போகிறது, என்ன விதமான மாற்றங்களை இந்த போர் நிறுத்தம் அல்லது இந்த புட்டின் ட்ரம்ப் சந்திப்பானது எப்படியான ஒரு அரசியல் நகர்வை உலகத்தில் கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காசாவில் இப்பொழுது போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்ததிலிருந்து அங்கு எப்பொழுதும் உள்நாட்டில் வித்தியாசமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக இப்பொழுது இஸ்ரேலினால் வான் தாக்குதல்களோ பீரங்கி தாக்குதல்களோ நடத்தப்படாமல் ஹமாஸினாலேயே சில கேங்ஸ் அல்லது சில பொதுமக்கள் அல்லது சில ஆயுத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் அங்கே சுட்டுக் கொல்லப்படுவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இது டொனால்ட் ட்ரம்ப் இதை கேள்விப்பட்டவுடன் அவர் என்ன சொல்வதென்றால் இப்படியான துப்பாக்கிச்சூட்டு இறப்புகளை தான் கேள்விப்படுவதாகவும் இதை உடனடியாக ஹமாஸ் நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் தான் ஹமாஸை கொலை செய்து அல்லது ஹமாஸை அழித்து இதை நிறுத்த வேண்டிய ஏற்படும் என்ற ரீதியில் ஒரு கடுமையான ஒரு கருத்தை நேற்று தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்பிடம் இந்த கேள்வியை கேட்டபோது தானும் இதை கேள்விப்பட்டதாகவும் அந்த சில எக்ஸிக்யூஷன்ஸ் வீடியோஸ் சமூக வலைத்தளங்களிலும் சில பிரபல தொலைக்காட்சிகளிலும் வெளியிடப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்த விடயம் இதை தான் பார்த்ததாகவும் அவர்கள் எல்லாம் என்ன சொல்வது ஒரு மோசமான நபர்கள் தான் என்றும் அதை பற்றி தான் இப்பொழுது கவலைப்படவில்லை என்ற ரீதியிலான கருத்தை 2 நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அதே ட்ரம்ப் தான் தற்பொழுது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு ஹமாஸ் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற ரீதியிலும் இல்லை என்றால் தான் நிறுத்த வேண்டி வரும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை ஒரு எச்சரிக்கையான ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்படுகிறது அங்கே. இதை தவிர இந்த போர் நிறுத்தமானது தற்பொழுது என்ன சொல்வது ஐக்கிய நாடுகள் சபை உங்களுக்கு தெரிந்திருக்கும் இஸ்ரேலானது அங்கே வழங்கப்படுகின்ற நிவாரணத்தை கடுமையாக மட்டுப்படுத்தி இருக்கிறது.
குறிப்பாக 600 ட்ரக்ஸ் ஒரு நாளைக்கு செல்ல வேண்டும் என்பதை 300ஆக குறைக்கப் போவதாக தெரிவித்து இப்பொழுது 300ஐ விட மிகவும் குறைவான அளவு நிவாரணப் பொருட்கள் தான் அங்கே செல்கின்றன. இதை ஐக்கிய நாடுகள் சபையும் கண்டித்து இஸ்ரேலிடம் ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறது. இந்த முதலாவதாக இந்த நிவாரணங்களை உடனடியாக விடுவிக்கும்படியும் தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸினால் இதுவரைக்கும் 9 உடல்கள் தான் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. இறந்த உடல்கள், அதாவது பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட 9 உடல்கள் தான் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. மிகவும் 19 உடல்களை எங்கிருப்பது என்பதை கண்டுபிடிப்பதில் ஒரு சிரமம் காணப்படுவதாக அவர்கள் தெரிவித்த போதிலும் இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்கும் நிலையில் இல்லை. ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக இஸ்ரேல் இப்பொழுது கடுமையான குற்றச்சாட்டுக்களை ஹமாஸ் மீது தெரிவித்து வருகின்றது. இதற்காக பழிவாங்கும் அல்லது இதற்கொரு எதிர்வினையாற்றும் வகையில் தான் இந்த நிவாரணங்களை தாங்கள் தடுத்து நிறுத்தி இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இப்படித்தான் இப்பொழுது காசாவில் போர் நிறுத்தம் நடைபெறுகிறது. இது 2ஆம் கட்டத்தை பற்றி இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவோ தெரியவில்லை. என்ன நடக்கின்றது என்னும் பொதுவாக ஒரு அமைதியாகத்தான் காணப்படுகிறது. என்றால் இந்த 2ஆம் கட்டத்தை மிக முக்கியமானது இந்த ஹமாஸ் ஆயுதங்களை சரணடைய செய்வது. அது எப்பொழுது நடக்கும் என்று தெரியவில்லை. இப்பொழுது வரை இந்த 1ஆம் கட்டமே நன்றாக பூர்த்தியடையவில்லை போலத்தான் இஸ்ரேலிய கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஹமாஸ் இன்னும் 19 உடல்களை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி கொடுத்தால்தான் இந்த 1ஆம் கட்டமே பூர்த்தியடையும். அதன் பின்னர் தான் இந்த 2ஆம் கட்டத்தை பற்றி தாங்கள் சிந்திக்க வேண்டி வரும் என்ற ரீதியிலான கருத்தை இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இப்போதைக்கு இந்த போர் நிறுத்தமானது மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படியான நிலையில் எதிர்வரும் நாட்களில் நகரப்போகிறது என்பதையும். இப்பொழுது காசாவினுள்ளே வெவ்வேறு விதமான தாக்குதல், ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உள்ளூர் பிரச்சனைகள், கேங்ஸ்களுக்கு இடையிலான சண்டைகள் நடைபெற்று தான் இப்பொழுது அங்கே துப்பாக்கிச் சூடுகளும் உயிரிழப்புகளும் நடந்து வருவதாக பொதுவாக சர்வதேச ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் நிறுத்தமானது எந்த விதத்தில் நகரப்போகிறது, 2ஆம் கட்டத்தை நோக்கி நகருமா இல்லை இப்படியே விட்டுவிடப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.